ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு ஜேஎஸ்என் செல்ஃப் சர்வீஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஓலா பைக்கு சேஃப்டி கார்டு அல்லது பம்பர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணுற பைக் வந்து ஓலா S1 ஏர். ஆக்சுவலாக ஓலாவில் இருக்க எல்லா மாடலுக்கும் இந்த பம்பர் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த காம்போவில் என்னென்ன வருதுன்னு பார்த்தோன்னா, பேக் லைட்டுக்கான சேஃப்டி கார்டு, அடுத்து ரைட் சைடுக்கான சேஃப்டி கார்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா லெஃப்ட் சைடுக்கான சேஃப்டி கார்டு, நெக்ஸ்ட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு அடிஷ்னலாக கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேக் லைட்டுக்கான சேஃப்டி கார்டை க்ரிப் பண்ணுறதுக்காக ஒரு ராட் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக பார்த்தோம்னா போல்ட் நெட் வாட்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. உங்களோட பைக்கு இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சினா வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பைக் பண்ணிக்கலாம். இது ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது, ஈஸி தான். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்தால் நியர்பை ஒர்க் ஷாப்பில் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் லக்கேஜ் ஹூக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அலன் கீ போட்டு நம்ம லக்கேஜ் ஹூக்கை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஹூக்கில் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் லென்த் போர்டாக நம்ம வச்சு பார்ப்போம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதான்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்டும் ரைட் சைட் கார்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ராட் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம லக்கேஜ் ஹூக்கில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிற அளவுக்கே நம்ம டைட் வச்சுப்போம். லாஸ்ட்டாக கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஓவரால் டைட் வச்சுக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்க ஃபுட் போர்டில் இருக்க ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் மேலே ஒரு ஸ்க்ரூ இருக்குல்ல, அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ரைட் சைடுக்கான சேஃப்டி கார்டை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி ஸ்க்ரூ போடலாம். எல்லாமே மீடியமாகவே டைட் வச்சுக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க மாதிரி. ஃபைனலாக ஓவரால் டைட் வச்சுக்கலாம். இப்போ சேம் ரைட் சைடில் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் ரிமூவ் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் பம்பரை. லெஃப்ட் சைட் பம்பரும் ப்ளேஸ் பண்ணி ஸ்க்ரூ போட்டுப்போம். இப்போ ரைட் சைட் பம்பர் லெஃப்ட் சைட் பம்பர் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ராட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து போல்டு போட்டு டைட் பண்ணி போகிறோம் ரெண்டு சைடும். இப்போ ரெண்டு சைடும் டைட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கான பம்பர் ரெடி. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பேக் சைடு பம்பருக்கான ஜாயினிங் ராட் ரெண்டு கொடுத்துருக்காங்க, அது கரெக்டான ப்ளேஸ் பண்ணி நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேக் சைடு பம்பரும் வண்டியில் வச்சு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணியாச்சு. நம்ம போர்டெலாம் போட்டு எதுவும் டைட் பண்ணல, கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக நம்ம ஃபைனல் டைட் வச்சுக்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண ஃபுட் ட்ரெஸ்ஸோட பேக் ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணி அதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதுதான் கரெக்டாக ப்ளேஸ் ஆகும். கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் ஓவரால் ஃபுல்லாகவே டைட் வச்சுக்கலாம், நம்மளோட ஓவரால் ஸ்ட்ரென்த்து தாங்கிறதுக்கு தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டிக்கி ரிமூவ் பண்ணோம், அதனால் ஒவ்வொரு ஸ்க்ரூவாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுப்போம். எங்கெங்கே ஸ்க்ரூ இருக்கோ அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி டிக்கி மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி தனியாக எடுக்கலாம். டிக்கி ரிமூவ் பண்ணக்குள்ளே ஒரு ஒயர் வந்து லைன் வரும், அதை நம்ம கிளிப் மாதிரி தான் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அது வந்து டம்மி லைன் தான் கொடுத்துருக்காங்க, அது எதுக்குன்றது தெரியல. சப்போஸ் பூட் ஸ்பேஸில் லைட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ஒயர் ஜாயினில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டிக்கி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹேண்டில் இருக்க லாஸ்ட் ஸ்க்ரூவை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணலாம். டபுள் சைடுமே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த அடிஷ்னல் ராடை இப்போ நம்ம ஹேண்டிலோட வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கட் பண்ணிக்கலாம். சேம் இந்த சைடும் அதே மாதிரி ஹேண்டிலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக முன்ன ஒரு கம்ஃபர்டபுளுக்காக இந்த கனெக்டிங்கை ரிமூவ் பண்ணிடணும். இப்போ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கனெக்டிங்கை போய்ட்டு கனெக்ட் பண்ணி டைட் பண்ணிடலாம். அதை ஆஃப் பண்ணிட்டேன்.
அவ்வளோதான். இப்போ நமக்கு ஒர்க் முடிஞ்சு பர்ஃபெக்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பம்பர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பூட் ஸ்பேஸ் சீட் ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டல, மற்றபடி எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். சீட் ஃபிக்ஸ் பண்ணக்குள்ளே மறக்காமல் இந்த கனெக்டரை கனெக்ட் பண்ணிடுங்க. டம்மி தான் இருந்தாலும் கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.